சார், இந்த விபத்து பார்த்தீங்கன்னா காலையில கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நடந்திருக்குது. அதுல வந்து ஒரு 40க்கும் மேற்பட்டோர், அதாவது 40, 43 பேர் இறந்ததா தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதற்கான விசாரணை போயிட்டு இருக்குது. ஸோ அது போக வந்து அதுல வந்து 2 தமிழர்கள் வந்து உயிரிழந்ததா இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சார். சார், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? பதட்டமான ஒரு சூழல் இருக்குங்களா அங்க? ஆமா சார், ஆமா சார். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விபத்து நடந்த பகுதியான மங்காப் அப்படிங்கிற பகுதியில தான் நாங்க இருக்கோம். காலையில விபத்து நடந்த பகுதிக்கு காலையிலே வந்துட்டோம். வந்துட்டு அதுல இருந்து உடனே நேரம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த மருத்துவமனைக்கும் போயிருந்தோம். இந்த விபத்துல வந்து பலியான மற்றும் காயப்பட்ட அத்தனை பேரையும் வந்து 4 மருத்துவமனையில வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நாங்க ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தோம். இப்ப அங்க வந்து நம்மளுடைய இந்திய தூதர் வந்திருந்தாங்க பார்வையிடுறதுக்கு. பார்வையிட்டு இறந்தவங்களையும் பார்த்திருக்காங்க. அது போக காயப்பட்டவங்களையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சரி சார், அடுத்தது வந்து நாங்க மறுபடியும் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் பயத்துல இருக்காங்க சில பேர், அவங்க எல்லாம் வேற ஒரு கேம்புக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. சரி சார், மீட்பு பணியெல்லாம் முழுசா முடிஞ்சிருச்சுங்களா? எவ்வளவு பேர் அங்க இருந்தாங்க? அது தொடர்பான உறுதியான தகவல்களை தெரிவிச்சிருக்காங்களா? சார், மீட்பு பணி வந்து முடிஞ்சிருக்குங்க. இன்னும் வந்து அதுக்கான தேடுதல் வந்து உள்ள போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து நெருங்க முடியல. சுத்தி வந்து குவைத் காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியில இருக்காங்க. மற்றும் மீட்பு பணியில குவைத் காவல்துறையும் குவைத் தீயணைப்பு படையினரும் வந்து மீட்பு பணியில போயிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்குது. இன்னும் அந்த உள்ளவருடைய மனநிலையெல்லாம் பாத்தீங்கன்னா இறுக்கமான மனநிலையாவே இருக்கு. யாருமே அங்க நடந்ததை வந்து பற்றி விளக்கமா சொல்லக்கூடிய மனநிலையில யாருமே இல்லை சார். ஓகே சார், இந்த இறந்து போன அந்த 2 பேரோட தொடர்பான விவரங்கள் ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கா? அதிகாரப்பூர்வமா அது பத்தின ஏதாவது தகவல்கள் வெளியாகி இருக்கா? இந்திய தூதரகம் சார்பா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்படுது? சார், இந்திய தூதரகம் முழு மூச்சா இதுல இறங்கி எல்லா இடத்துலயும் இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் வந்து முழு மூச்சா இதுல வந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய இந்த டேட்டா கலெக்ஷன், அதாவது அவங்க பற்றி விவரங்களை சேகரிக்கிறதுலையும் அவங்களுக்கான அடுத்த கட்ட உதவிகள் என்ன செய்யலாம் அப்படிங்கறதுலயும் ஒரு குழுவா இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்திய தூதரே வந்து அந்த இடத்துல வந்து பார்வையிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து 2 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்களை பற்றிய முழு தகவல் இன்னும் நமக்கு தெரிய வரல. அவங்க யாரு என்னங்கிற தகவலை வந்து அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்தில இருந்து வந்தா மட்டும்தான் சார் அதை நம்ம வந்து சொல்ல முடியும். கண்டிப்பா சார். இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில், அதாவது அங்க குவைத்தில் வேலை செய்யக்கூடிய தமிழர்களுடைய உறவினர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பதற்றத்தில் இருப்பாங்க. யார் இறந்திருப்பா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். எந்த பகுதியில் இந்த இது நடந்தது? எந்த நிறுவனம் சார்ந்த ஒரு இடத்துல இந்த விபத்து நடந்தது? அந்த விவரம். கண்டிப்பா சார். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மங்காப் அப்படிங்கிற ஒரு பகுதி, குவைத்துல இருந்து மங்காப் அப்படிங்கிற தொழிலாளர் குடியிருப்பு நிறைந்த ஒரு பகுதியில NBTC அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்திய நிறுவனம் அது. அங்கதான் வந்து இந்த விபத்தானது நடைபெற்றிருக்குது. இதுலயே வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரை வந்து காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்ப நமக்கு வந்திருக்குது. அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திண்டிவனத்தை சேர்ந்த ஷரீப் அப்படிங்கிறவரும், திருச்சியை சேர்ந்த ராஜி அப்படிங்கிறவரும் காணல அப்படிங்கிறது நண்பர்கள் வட்டாரத்துல காலையில இருந்து ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. அவங்களுடைய தகவலும் இன்னும் நமக்கு கிடைக்கப்படல சார். ஓகே சார், அங்க வேற ஏதாவது அமைப்புகள் வந்து தமிழர்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதுல இறங்கி வேலை செய்யறாங்களா? என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க? கண்டிப்பா சார். இதுல வந்து இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம், அதுதான் இப்ப நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. பிளஸ் என்னோட இணைந்து, எங்க அமைப்போட இணைந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல சங்கமும் எங்களோட இப்ப இணைந்து இந்த பணியில வந்து நாங்க காலையில இருந்து ஈடுபட்டு இருக்கோம். இன்னும் மற்ற அமைப்புகளும் அவங்களால முடிந்த அளவு வந்து இந்த பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க சார். நிறைய அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் இதுல இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து காலையில இருந்து இது கூடயே நாங்க இருக்கிறதால இந்த தகவல் எல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியும். பொதுவா இந்த மாதிரி ஒரு விபத்து அங்க ஏற்படுது அப்படின்னா குவைத் அரசாங்கம் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க? இன்னைய நிலவரத்தை பொறுத்தளவுல என்னென்ன மாதிரியான சூழல் அங்க இருக்கு சார்? என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? குவைத் அரசாங்கம் எப்பவுமே இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் போது கண்டிப்பா வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க உள்ள எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, இந்தியர்னு எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, அவங்களை மீட்டு அவங்களுக்கான உதவிகள், அதாவது இதுக்கு அடுத்து செய்யக்கூடிய என்ன உதவிகள் செய்யணும், அது போக அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சிகிச்சை அப்படிங்கிற எல்லா விதத்திலையுமே வந்து குவைத் அரசாங்கம் முன்னின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே குவைத் அரசாங்கம் வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து எதுவும் கைவிட்டது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த நேரத்திலையும் குவைத் அரசாங்கம், குவைத் அதிகாரிகளும் வந்து எல்லா மருத்துவமனைகள், எந்த மருத்துவமனைக்கு நாங்க 4 மருத்துவமனை போனதுல எங்க போனாலும் அங்க வந்து குவைத் அரசாங்கத்தின் அதிகாரிகள் பெருமளவுல இருந்துகிட்டு அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஆய்வுல வந்து மேற்கொண்டு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க.